தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார் நேற்று. அந்த பிரச்சாரத்துல நெல்லை அண்ட் தூத்துக்குடி இந்த 2 இடங்கள்ல அவரு 1 மணி அளவு மற்றும் 6 மணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்றதா அறிவிச்சு அதை மேற்கொண்டாரு. அதை பத்தின பதிவு தான் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து கூட்டம் வருது. அதை நம்ம பல காலமாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு ஆப்போசிட்டா இருக்க ஒரு சார் மக்கள் அவர் என்னதான் பண்ணாலும் அவர் தவறு செய்யறாரு அப்படிங்கிற சுட்டி காட்டுறதுக்குன்னே ஒரு கும்பல் வந்து இருக்கு. அவர் பண்ற விஷயங்கள் நிறைய அவருடைய சப்போர்ட், மக்கள் கொடுக்குற சப்போர்ட் ஏத்துக்க முடியாம இருக்கலாம். இல்ல வர்றவங்க எல்லாமே ஒரு ரசிகர்கள் கூட்டம், இந்த ரசிகர்களை வந்து ஒரு தற்கொலைகள் கூட்டம் மாதிரி எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா வர்றவங்க யாருமே ஓட்டு போட மாட்டாங்களா, இல்ல அங்க வராதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் ஓட்டு போடுவாங்கிறது அவங்களுக்கு அது தெரியாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அங்க வரமாட்டாங்க, பட் அவங்க ஓட்டு போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரியான சில பேரும் தாவைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேரு, இப்போ பொன்ராஜ் அவர்கள் ஒருத்தர் இருந்தாரு, நிறைய பேசினாரு. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஆடியோ பார்த்தாலும் சரி, இப்போ விவாதத்துல உட்காந்துக்கிட்டு ஒருமையில உட்காந்து பேசிக்கிட்டு அது மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நார்மலாவே நம்ம பார்த்தோம்னா பேசுற பேச்சு வந்து ஒரு 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 மரியாதை உள்ள மனுஷன் பேசுற மாதிரியான பேச்சுகளா இருக்காது. அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு மட்டமான மனுஷன் எப்படி ஒரு பேச்சு பேசுவானோ அது மாதிரிதான் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அது மாதிரி விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அவருடைய நெல்லையில அவர் பேசின பேச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நெல்லையில வந்து இது வரைக்கும் எங்கேயுமே பேசாத ஒரு பேச்சு வந்து நெல்லையில பேசினாரு. அடுக்கடுக்கா பேசிக்கிட்டே போனாரு. அதுவும் எமோஷனலா பல விஷயங்களை பேசினாரு. அதாவது மக்களுக்காகவே நான் நிக்கிறேன், எனக்காக மக்கள் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து, என்ன அடிச்சா மக்களுக்கு வலிக்கும், மக்கள் அடிச்சா எனக்கு வலிக்கும் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு நானும் மக்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் லெவலுக்கு போயிட்டு பேசியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க வந்து எல்லாமே பக்காவா இருக்கு, போதைப் பொருள் தான் இது காரணம் அப்படின்னா, போதைப் பொருள் எப்படி வந்துச்சு, அதுக்கு நீங்க எப்படி அனுமதி கொடுத்தீங்க, அது தடுக்கிறதுக்கான என்ன வழிவகைகள் செஞ்சீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக அரசு மேல பயங்கரமா வச்சாரு. இப்ப அந்த போதைப் பொருள்னால நிறைய உயிர்கள் போகுது, நிறைய பெண்களுடைய பாதுகாப்பு போயிருக்கு. இதை நீங்க எப்படி மீட்டு தருவீங்க, அவங்களோட உயிர்களை எப்படி மீட்டு தருவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து ரொம்ப ஆக்ரோஷமா கொஸ்டினாவே கேட்டார் விஜய் அவர்கள். இதை பேச எவனுக்கும் துணிச்சல் இருக்காது. இது மாதிரி விஷயம் கேட்டிருக்காரு, இதுக்கு பதில் இருக்கா அப்படிங்கிற பேசுறதுக்கான ஒருத்தனும் எவனும் இருக்க மாட்டான். ஆனா இன்னொரு விஷயம் பேசினார். நான் அவ்வளவு வழிகளை கடந்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கரூர் விஷயத்த என்ன போட்டு அமுக்குனாங்க, அடுத்து என்னோட ஜனநாயகன் படத்தை முடக்கினாங்க, அடுத்து என்னோட பர்சனல் விஷயத்தை எடுத்து பப்ளிக்ல போட்டாங்க. பர்சனல் விஷயத்த மக்களுக்கே தெரியும், என்ன விஷயம் நான் சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்த எடுத்து நிறைய பேசினார். இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து விஜயை வந்து காலி பண்ணிடலாம், அவன் வந்து முடக்கி உட்காந்துருவான் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா அதையும் மக்கள் யாருமே நம்பல. ஆக்சுவலா மக்கள் யாருமே நம்பல அப்படிங்கும்போது விஜயம் வந்துட்டான். அப்படிங்கும்போது என்னென்னடா அவன் மேல சொல்லலாம், என்னென்ன வன்மத்தை கட்டலாம், என்னென்ன அவதூறுகளை பரப்பலாம் விஜய் மேல அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்துடன் திமுக அரசு செயல்படுது அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சு மக்களிடையே பேசிட்டு வந்தார் ரொம்ப கோபத்துல. ஆனா இதை வந்து அப்படியே கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எசன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கங்க பேசுறவங்க, மீடியாக்கள் பேசுறவங்க, விவாதத்துல பேசுறவங்க எல்லாம், திமுகவுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு பேசுவாங்கல்ல, அவங்க எல்லாம் இது மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டு பேசும்பொழுது அது நிறையவே கண்படவே தெரியுது. அவரோட மனைவி விவாதத்தின் விஷயத்தையே அவர் அவ்வளவு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு பேசுறாரு. நீங்க எங்கடா பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க பேசலாம். நீ என்னதான் கீழே இறங்கி அடிச்சாலும் மக்கள் எவனுமே எந்த விஷயத்தை நம்ப மாட்டான், நீ என்னத்தை பேசுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியும். அது மாதிரி இருக்கும் பொழுது அவர் நெல்லையில பேசின பேச்சு வந்து மக்களிடையே பெரும் பாதிப்பு ஏற்படுத்தினது. அவர் கட்சி சார்பாக நிறைய விஷயம் இருக்கு, அவர் கட்டாயம் இப்ப கொஞ்சம் சரியில்லை தான். ஏன்னா இப்போ 2 வருஷம் ஆயிரம் கட்சியில சில விஷயங்கள் அவர் முன்னெடுத்து பண்ணணும். சில வேட்பாளர்கள் வந்து 2 வேட்பாளர்கள் ஆசை தூக்கிட்டு வேற வேட்பாளர்களா போட்டிருக்காங்க. 2 தொகுதியில, ஒரு தொகுதியில வந்து எடப்பாடி தொகுதியில வந்து ஒரு வேட்பாளரே எங்க போனாருன்னே மாயமாயிட்டாரு. இதெல்லாம் தாவைக்கா கட்சியில உள்ள சில குறைபாடுகள். இது வந்து புதுசா வந்திருக்க கட்சி 234 தொகுதிகள் 4 போட்டதே பெரிய விஷயம். பார்க்கும்போது இது மாதிரி விஷயம் நடக்கிறது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம், இருக்குதான், இல்லைன்னு சொல்லு. ஆனா மக்கள் சக்திய, அந்த மக்களை தற்குறிகள், அந்த ரசிகர்களை ஒண்ணும் தெரியாதவங்க அப்படின்னு சொல்றது வந்து திமுக அரசுக்கு இது வந்து நான் ஒரு பிணை விளைவா ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது சம்பந்தப்பட்ட திமுக சார்ந்த சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வைக்கிற வாதம் இந்த வாதம் தான். இது வந்து அவங்களுக்கு எந்த வகையில கை கொடுக்கும்னு தெரியல. அப்புறம் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை வந்து எல்லாரும் கண்டிப்பா பேசுவாங்க. இந்த சம்பவத்தை ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மக்கள் கூட்டத்தை மட்டுமே கவர் பண்ண ஒரு ட்ரோன் ஷாட். அது வந்து எங்க நடந்துச்சுன்னா தூத்துக்குடியில நடந்துச்சு. நெல்லை முடிச்சுட்டு தூத்துக்குடி போறாரு. அங்க யாரும் யூகிக்க முடியாத ஒரு கூட்டம் விஜய் அவர்களை சுற்றி, ஒரு சின்ன வேனு, அதுக்குள்ள மேல அவரு. ஆனா இந்த பக்கமும் பெரிய திரளான மக்கள், இந்த பக்கமும் பெரிய திரளான மக்கள், அவ்வளவு மக்கள் நிக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டம் எல்லாமே தற்கொலை கூட்டமா? அந்த கூட்டம் எல்லாமே ஒவ்வொரு தொகுதியில இருந்து வந்திருக்காங்க. ஓகே, அவங்க என்னன்னே தெரியாதவங்க விஜய் பார்க்க வந்திருக்காங்க. ஓகே, அவங்க கண்டிப்பா அதுல ஒரு
50% ஓட்டு போட மாட்டாங்க அவருக்கு. இல்ல அது அவங்களுடைய அங்க வந்திருக்கவங்களுடைய சொந்தக்காரங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அவருக்கு. அது மாதிரியான திங்கிங் வந்து இருக்கும், அது இருக்கும். ஆனா அவங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க. வெளியே போயிட்டு பேசுவாங்க டைரக்டா வாக்கு, அதாவது விவாதம் பண்ணும்போது ஒரு பேட்டி கொடுக்கும்போது அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா நான் ஏன் அவனுங்கன்னு சொல்றேன்னா, ஒரு தலைவரை ஒரு மீடியா முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவனுங்களே அது மாதிரி பேசும் பொழுது நமக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால அதை கேர் பண்ணிக்க வேண்டியது இல்லை. இப்போ நெல்லையில ஒரு சம்பவம் வந்து திமுகவோ ஒரு கதிகலங்க வச்சிருக்கும். இந்த அரச அதிமுகவே சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, இந்த கூட்டம் வந்து பெரிய கதிகலங்க வச்சிருக்கும். கண்டிப்பா இது வந்து எல்லாரும் உற்று கவனிப்பாங்க. இனிமேலுக்கு ஒரு இன்னமும் பிரச்சாரத்துக்கு முற்றுக்கட்டை போடதான் பார்ப்பாங்க, ரோட் ஷோ பண்றத தவிர்க்க பார்ப்பாங்க. ஏன்னா இன்னும் இப்படி விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை தான் இனிமேலுக்கு கொடுப்பாங்க இந்த அரசும் சரி. தேர்தல் ஆணையம் வந்து சில விஷயங்களை மாத்திக்கிட்டே இருக்காங்க. தேர்தல் ஆணையம் கண்டிப்பா நேர்மையா செயல்பட்டாங்கன்னா, இன்னமும் விஜய் இன்னும் அக்ரெசிவா இன்னும் பாதுகாப்புடன் போனார்னா, ஒரு இன்னமும் ஒரு 10-15 நாள் இருக்கு. நிறைய சேஞ்சஸை ஏற்படுத்துறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. தாவேகா வந்து அவங்களால ஒரு சீட் கன்வர்சேஷன், அதாவது ஒரு சீட் கன்வெர்ட் ஆகணும்னா குறிப்பிட்ட ஓட்டுகள் வாங்கணும். அந்த சீட் கன்வெர்ட் பண்றதுக்கான இடத்தை நோக்கி போவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த பதிவுல நான் குறிப்பிட்டுக்கிறேன். மாற்றம் வேணுங்கிறவங்க எதற்காக மாற்றத்தை வேணுங்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதிமுக திமுகவுக்கு மாற்றாக வருகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. அவங்க வந்து மக்கள் முன்னிலையில அந்த அளவுக்கு எழுச்சி இல்லைனாலும், அவங்க கொள்கையினாலும், அவருடைய பேச்சு திறனாலும் தாக்கு பிடிச்சிருக்காங்க. தாவேக்கால அந்த அளவுக்கு இல்லைனா கூட அவங்க மக்கள் சக்தினால தாக்கு பிடிச்சு நிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதிக ஓட் கன்வர்சேஷன், அதாவது நாம் தமிழர் கட்சியை விட அதிக ஓட்டு வாங்குறதுக்கான இந்த பொது தேர்தலில் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இனி வரும் வீடியோக்குள்ள நம்ம மற்ற இதர எல்லா கட்சிகளுடைய நிலைமையை பத்தி பேசலாம். நன்றி.